இது வரைக்கும் எப்படி ஒரு சீக்வென்ஸ் க்ரியேட் பண்ணுறது அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் செட்டிங்ஸ் எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இம்போர்ட் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இம்போர்ட் ரொம்பவே சிம்பிள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் வந்து உங்களோட இம்போர்ட் ஏரியா. ஓகேவா? அண்ட் இங்கே இருக்கிறது உங்களோட டூல்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் டூல்ஸ் இருக்கும் அண்ட் இந்த இடத்துல எஃபெக்ட் இருக்கும். ஐ திங்க் உங்களுக்கு இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஃபஸ்ட் கிளாஸில். அண்ட் இது உங்களோட எடிட்டிங் ஏரியா. ஓகே, ஸோ இந்த இம்போர்ட் ஏரியாவில் நம்ம என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணலான்னா வீடியோஸ் இம்போர்ட் பண்ணலாம், இமேஜஸ், ஆடியோஸ், இவ்வளோ ஏன் உங்களோட இல்லஸ்ட்ரேட்டர் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோட்டோஷாப் ஃபைல்ஸே நீங்கள் உள்ளே இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதில் டைப் ஆஃப் இம்போர்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். எப்பயுமே ஒரு ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுலேயும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஐக்கான் இருக்கும். ஸோ இதை பின் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரீமியரில். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டர் க்ரியேட் ஆகிரும். ஓகே, இதை எடிட் பண்ணுறது ஈஸி. வீடியோ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இது எங்கெல்லாம் இந்த அரேஞ்ச்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோன்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு வீடியோன்னு கொடுத்துருக்கேன்ல, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னா மல்டி கேமரா ஒர்க்ஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போது கேமரா 1 அப்படின்னு வச்சுருப்பேன். அதே மாதிரி இன்னொரு ஃபோல்டர் கேமரா 2 அண்ட் ட்ரோன். ஓகேவா? இந்த மாதிரி மல்டிபிள் ஃபோல்டர்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஏன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கேமரா 1ல் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ்லாம் இருக்கும், 2ல் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் இருக்கும்ட்டு. பட் இது வந்து நம்ம கேமரா ஆங்கிள்ஸ் வந்து சும்மா டம்மியாக நம்ம போட்டிருக்கோம். பட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதை வச்சுருப்பீங்க. ஓகேவா? இப்போ ஒரு மோஷன் டிராஃபிக் பண்ணுறீங்கன்னா ஸ்லைட் 1 ஸ்லைட் 2 அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ ஃபோல்டர் இப்படி தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நான் ஒரு வீடியோ ஃபைலை இம்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் இப்படி டபுள் டேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். சரியா? ஸோ நான் இதை சிங்கிளாக கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுத்தா சிங்கிள் இமேஜ் வரும். மறுபடியும் டபுள் கிளிக் கொடுத்துட்டு இப்படி ட்ராக் பண்ணி ஓகே கொடுத்தா இந்த மாதிரி எனக்கு 2 இமேஜ் அட் அ டைமில் இம்போர்ட் ஆகிரும். ஓகேவா? இது ஒரு டைப் ஆஃப் இம்போர்ட். நான் என்ன பண்ணுவேன்னா கம்ப்யூட்டரில் ஆல்ட் டேப் கொடுத்தீங்கன்னா டேப் ஸ்விட்ச் ஆகும். டேப் ஸ்விட்ச் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். உங்களோட கீபோர்டில் ஆல்ட், ஓகேவா, ஆல்ட்டையும் டேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். கியூ பக்கத்தில் உங்களோட கீவேர்டு பக்கத்தில் இருக்கிற டேப் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற எல்லா டேபையும் காட்டும். ஓகேவா? நான் ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு டேபாக கொடுத்தா இந்த மாதிரி மாறுதா? ஸோ இப்படி மாறும். ஸோ நான் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குது, ஃபோட்டோஷாப் ஃபைல் இருக்குது, ஒரு ஆடியோ இருக்குது. வீடியோ நான் என்ன பண்ணுவேன், ட்ராக் பண்ணி என் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டுருவேன். ஸோ எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி ஆடியோ எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டுறேன். முடிஞ்சு. இப்போது இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தம்ப்நெயில் இருக்கும், என்னோடய வீடியோ எப்படி இருக்குன்றதுக்கான தம்ப்நெயில். கீழே வந்து வேவ் ஃபார்ம் இருக்கும். இதோட டெஃபினேஷன் என்னென்னா இந்த வீடியோவில் ஆடியோ இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அண்ட் இது வந்து இப்படி மட்டும்தான் இருக்கும். இது என்னென்னா ஆடியோ ஃபைல். ஓகேவா? ஸோ இப்படி தான் நீங்கள் வீடியோ ஆடியோ இம்போர்ட் பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஈஸி தான். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் ஈஸியாக இம்போர்ட் ஆயிரும். நம்ம நெக்ஸ்ட் என்ன இம்போர்ட் பண்ண போகிறோன்னா ஃபோட்டோஷாப் ஃபைலை இம்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி டேப். இப்போ இங்கே என்னோடய ஃபோட்டோஷாப் ஃபைல் இருக்குது. ஸோ நான் இந்த ஃபோட்டோஷாப் ஃபைலை எங்கேருந்து எடுத்தேன்னா ஃப்ரீ பிக் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதில் நான் இந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் கிடைக்கும். ஸோ இது ப்ரொமோஷன் கிடையாது, அவங்க எனக்கு வேலை பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் சும்மா சொல்கிறேன். ஸோ இதில் வந்து ஃப்ரீ கொடுத்துட்டு அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி அப்படின்ட்டு இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா பிஎஸ்டி ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். கொடுத்து இங்கே டவுன்லோடுன்னு ஒன்று இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். சரியா? ஸோ இப்படி தான் டவுன்லோட் பண்ணுவோம் இதில். ஸோ நான் இப்போது என்னோடய பிஎஸ்டி ஃபைலை ட்ராக் பண்ணி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இந்த மாதிரி போடுறேன். இதுக்கு மட்டும் ஏன் இப்படி கேட்குதுன்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஓகேவா? ஸோ ஃபோட்டோஷாப் ஃபைல் வந்து எடிட்டபிள் ஃபைல். ஓகேவா? இப்போ வீடியோஸ் எல்லாமே வெறும் ஒரே ஒரு லேயர் இருக்கும். ஒரு ஆடியோ இருக்கும், ஒரு வீடியோ இருக்கும், அப்படி இல்லை வெறும் வீடியோ மட்டும் இருக்கும். ஓகேவா? பட் இது அப்படி கிடையாது. ஃபோட்டோஷாப்பில் டெக்ஸ்ட் லேயர்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கும். ஓகேவா? நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஷாப் ஃபைலை திறக்கிறேன் இப்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபோட்டோஷாப் ஃபைல். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு ஐகான் இருக்குது, இங்கே ஒரு ஐகான் இருக்குது, இங்கே இருக்குல்ல, இதெல்லாம் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லேயர்ஸ். ஓகேவா? அண்ட் நான் ஒரு ஃபோட்டோஷாப் கோர்ஸ் பண்ணியிருக்கேன், அதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியா கிடைக்கும். ஸோ அது ஃப்ரீ கோர்ஸ் தான், நீங்கள் படிங்க வேணும்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் இருக்கும் இதெல்லாம். ஓகேவா? ஸோ
இப்போது ஃபஸ்ட்டு இந்த இம்போர்ட் கைண்டுன்னு இருக்குல்ல, ஃபூட்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபூட்டேஜ் வந்து என்ன பண்ணோன்னா, இதை நான் ஃபூட்டேஜ்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணலான்னா, இதை வந்து பெருசாக்கலாம், சின்னதாக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெருசாக்கி காட்டுறேன். இந்த கார்னர்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை பிடிச்சிட்டு ஷிஃப்ட்டை பிடிக்கணும். ஓகேவா? ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக பெருசாகி குட்டி ஆகும். ஷிஃப்ட்டை நான் விட்றேன். இப்போ பாருங்கள் எப்படி ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ஆகும். ஸோ அதனால் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணிவிட்டு பெருசாக்குங்க. ஃபஸ்ட்டு லைட்டாக மூவ் பண்ணிட்டு ஷிஃப்ட். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இது ஒரே லேயர் தான். இந்த டெக்ஸ்ட்டு என்னால் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. வெறும் ஒரே ஒரு இமேஜ் லேயர் தான். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு எடிட்டபிள் நிறைய லேயர்ஸ் இருக்கணும்னா அது காம்போசிஷனில் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இதை டெலிட் பண்ணிடுறேன். இங்கேயும் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் மறுபடியும் ஃபோட்டோஷாப் ஃபைலில் ட்ராக் பண்ணி இந்த மாதிரி உள்ளே எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டேஜ் கொடுத்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். காம்போசிஷன் ரீடைன் லேயர் ஸ்டைல் அப்படின்னு இருக்கும். இந்த காம்போசிஷன் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் சேம் தான். இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் நான் சொல்கிறேன். இப்போ காம்போசிஷனுன்றது வந்து என்ன ஆகும்னா, ஃபுல் கேன்வாஸ் சைஸ். உங்களோட ஃபோட்டோஷாப்பு என்ன கேன்வாஸ் சைஸில் இருக்கோ அதே இது தான் வரும். பட் இந்த காம்போசிஷன் ரீடைன் லேயர் ஸ்டைல்னால் என்னென்னா, ஆக்சுவல் லேயர் உங்களோட லேயர்ஸ் இருக்குல்ல அதோட சைஸில் வரும். ஓகே, ஸோ நம்ம காம்போசிஷன் ஸ்டைல் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு எடிட்டபிள் லேயர் ஸ்டைல் கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். எடிட்டபிள் லேயர் ஸ்டைல் மேட்சஸ் தி ஃபோட்டோஷாப் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்கா. மர்ஜ் லேயர் ஸ்டைல் இன் ஃபோட்டேஜ். ஓகேவா? மர்ஜ் பண்ணிடும். ஸோ இதில் நீங்கள் எதுவும் எடிட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு இப்போது காம்போசிஷனாக மாறிடுச்சு பாருங்கள். இதை டபுள் கிளிக் கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி அங்கே இருக்கிற எல்லா லேயர்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லா லேயர்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ நான் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது சர்வீஸ்க்குள்ளே போனேன்னா எனக்கு சர்வீஸ்க்கான இதெல்லாம் இருக்கும் தனித்தனியாக. இப்போ கார்ப்பரேட்டு, ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இப்படி இருக்கா, நான் இது வேணும்னா ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ நீங்கள் இதில் கண்டென்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா தான் என்ன பண்ணணுன்னா ஃபோட்டோஷாப்பில் தான் மாடிஃபை பண்ணணும். ஓகேவா? இதில் நீங்கள் மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ண முடியும். அவ்வளோதான். இதை வந்து இம்போர்ட் பண்ணி மோஷன்ஸ் கொடுக்க முடியும். மற்றபடி இதில் டெக்ஸ்ட் எடிட் பண்ண முடியாது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சின்னு இருக்குல்ல, இதை மாற்றுவோம். சும்மா ஃபோட்டோஷாப்பில் ஆன்லைன் மார்க்கெட்டிங்னு சும்மா மாற்றுறேன். ஆன்லைன் மார்க்கெட்டிங் ஏஜென்சி அப்படின்னு கொடுத்துட்டு Ctrl+S கொடுக்குறேன். சேவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துலையும் மாறிடுச்சு. ஸோ டெக்ஸ்ட்டு இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் நீங்கள் இங்கே தான் பண்ணணும். ஓகேவா? இதோட சைஸை அனிமேட் பண்ணுறது, பொசிஷன் அனிமேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இம்போர்ட்டிங் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீதி நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம்.